முன்பாக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் சார். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் ஆளுநருக்கான பல்வேறு கண்டனங்களையும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதோடு கால வரம்பையும் நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். இது பற்றி உங்களுடைய பார்வை? பொதுவாக சட்டம் ரீசனபிள் டைம் என்பதை தொடர்ந்து வலியுறுத்துகிறது. இந்த ஒரு விஷயம் இல்ல, நம்ம ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட், கான்ஸ்டிடியூஷன் எதை எடுத்தீங்கன்னாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் என்பது ரீசனபிளா இருக்கணும். ஆர்பிட்டரி இன்ஆக்ஷன் சட்டம் எப்போதுமே அதை ரொம்ப பூர்வ சுழிப்போடு தான் பார்க்கிறது. தன்னிச்சையாகவே ஒரு விஷயத்தை ஆற போடுறது, தள்ளி போடுறது, காலதாமதப்படுத்துவது, இதெல்லாம் சட்ட விரோதமானது. அதனாலதான் உச்சநீதிமன்றம் அவ்வளவு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. ஆளுநர் என்பவர் கண்டிப்பாக மாநில அரசுக்கு உயர்ந்தவர் கிடையாது. கான்ஸ்டிடியூஷனல் சென்ஸ் ஒண்ணு இருக்குங்க. கான்ஸ்டிடியூஷன் என்பது வரிகள் மட்டும் இல்ல, உணர்வும் கூட. கான்ஸ்டிடியூஷனுக்கு என்று ஒரு தனியான மனம் இருக்கிறது, சென்ஸ் இருக்கிறது. கான்ஸ்டிடியூஷனல் சென்ஸ்ல ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான் பாஸ், சட்டமன்றம் தான் எல்லாருக்கும் முதலாளி. அதாவது அமைச்சர்கள், கவர்னர்கள் எல்லாருக்கும் சேர்த்து, அது அதிகாரிகள் எல்லாருக்கும் சேர்த்து. இப்ப சட்டமன்றத்துல ஒரு விஷயத்தை நம்ம நிறைவேற்றும் போது அது ஒட்டுமொத்த தமிழக மக்களின் நலனுக்காக நிறைவேற்றப்படுகிற விஷயம்தான். காரணம் நம்ம பிரதிநிதித்துவ விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில இருக்கிறோம். பிரதிநிதித்துவங்கிறது ஜனங்களோட பிரதிநிதித்துவம். அப்ப அவங்களுக்கு பிரதிநிதிகள் என்ன கூடி தீர்மானம் நிறைவேற்றுறாங்களோ, என்ன சட்ட மசோதா நிறைவேற்றுறாங்களோ அது ஜனங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியது. இதுதான் பொருள். அதன் குறுக்கே நிற்பதற்கு ஆளுநருக்கு உரிமை இல்லை. ஆனா தொடர்ந்து இந்த ஆளுநர் இப்படி ஒரு முரண்டுத்தனமா தான் இருக்கிறாரு. இந்த ஒரு விஷயம் இல்ல, அவர் சொல்ற பல விஷயங்கள் அது தமிழ்நாட்டின் பொதுவான உணர்வுகளுக்கு எதிரான விஷயங்களை தான் அவர் சொல்றாரு. எனது தனிப்பட்ட அபிப்பிராயம் என்னன்னா, இந்த ஆளுநரை திருத்த முடியாது. இதுக்கு முன்பே கூட உச்சநீதிமன்றம் இவரை கூட்டி இருக்கிறது. ஆனாலும் அவர் திருந்தவில்லை. அப்படியான நேரத்துல தொடர்ந்து இதே ஆளுநர் நீடிப்பது என்பது தமிழ்நாட்டின் நலன்களுக்கு முரணானது. ஆளுநரை மத்திய அரசு திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. சார், இப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு என்பதே அரசியல் சாசனத்தின் பிரிவு 142 படி வழங்கப்பட்டிருக்க சிறப்பு அதிகாரத்தின்படி இந்த தீர்ப்பை வழங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதனுடைய தாக்கம் இந்த தீர்ப்பை செயல்படுத்துறதுல இருக்குமா? தீர்ப்பை செயல்படுத்துவது என்றால் ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் நேரடியாக லீகல் இம்யூனிட்டி இருக்குங்க. இந்த தீர்ப்பை செயல்படுத்தாவிட்டால் என்ன தண்டனை? ஆளுநருக்கோ ஜனாதிபதிக்கோ தண்டனை கொடுக்க முடியுமான்னு தண்டனை கொடுக்க முடியாது. நம்ம கான்ஸ்டிடியூஷன் நம்ம அந்த சட்ட பாதுகாப்பு அவங்களுக்கு தந்திருக்கிறோம். ஆளுநர்களாக ஜனாதிபதிகளாகத்தான் அதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். அப்ப இந்த தீர்ப்போட சாராம்சம், இந்த தீர்ப்பின் மூலமாக உச்சநீதிமன்றம் அதன் உள்ள என்ன, அது என்ன சொல்ல விளைகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. இன்னும் போக போக நிறைய கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் இதை பெரிய அளவுக்கான வியாக்கியானங்களை செய்வார்கள். தராசு ஷாம், இதுல ரொம்ப முக்கியமா அந்த ஆளுநர் நிறுத்தி வைத்த 10 மசோதாக்களுக்கும் நாங்களே ஒப்புதல் கொடுக்கிறோம் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா பார்க்கலாம்? அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. என்னன்னா, அதுல ஒரு மசோதா எதுன்னா, ஆளுநர் பல்கலைக்கழகத்தின் வேந்தராக நீடிக்க கூடாதுங்கிற மசோதா. ஒரு 10 மசோதால ஒரு மசோதா அத்தகைய மசோதா. அது உச்சநீதிமன்றம் அதை ஆளுநர் சார்பாக அதுவே ஒப்புதல் கொடுத்தால் ஆளுநர் எந்த பல்கலைக்கழகத்திலும், குறிப்பாக இந்த ஆளுநர் எந்த பல்கலைக்கழகத்திலும் வேந்தராக நீடிக்க முடியாது. இப்படி பலதரப்பட்ட சிக்கல்களும் இதுல இயல்பாக வரும். இவ்வளவுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா ஆளுநர் தான். அப்போ ஆளுநர் எத்தனை ஆளுநர் இருக்காங்க. மாநில அரசுக்கும் ஆளுநர் மாளிகைக்கு இடையில எவ்வளவோ கருத்து வேறுபாடுகளை நான் பார்த்திருக்கிறேன். சென்னாரெட்டி காலத்துல நான் ஆளுநர் பிரதிநிதியாகவே அங்க வேலை பார்த்திருக்கிறேன். ஜெயலலிதா அவர்களுக்கும் சென்னாரெட்டி அவர்களுக்கும் நேரடியாகவே பெரிய போர் நடக்கும். ஆனாலும் கான்ஸ்டிடியூஷன் வரும்போது கவர்னர்கள் பெரும்பாலும் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதோ, ரூல் புக் என்ன சொல்லுதோ அதன்படிதான் செய்வாங்க. இந்த ஆளுநரை பதவி பிரமாணம் எடுத்த உடனே என்ன சொன்னாருன்னா, எனக்குன்னு ரூல் புக் இருக்கு, அந்த ரூல் புக் படி தான் நான் செய்வேன்னு அவர் கான்ஸ்டிடியூஷனை காட்டினாரு. சரி, கான்ஸ்டிடியூஷன் படி நடப்பாருன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அப்படி இல்லை. அப்போ ஆளுநர் மனசாட்சிப்படி நடக்க முடியுமானா அவர் மனசாட்சிப்படியெல்லாம் நடக்க முடியாது. ஆளுநர் கான்ஸ்டிடியூஷன் கான்சியன்ஸ் கீப்பர், அதாவது அரசியல் சாசனத்தின் மனசாட்சி காவலர். அந்த மனசாட்சி என்னன்னா கான்ஸ்டிடியூஷனல் மனசாட்சி, அதன்படிதான் அவர் நடக்க வேண்டும். தொடர்ந்து இதை மீறுறாரு. இவரோட சுவாபமே இதுவா தான் தெரியுது. எனவேதான் ஆளுநரை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தராசு ஷாம்.